நான் கேள்விப்பட்டது உண்மைதான், நீங்க நல்லா பாடுவீங்க. ஆமா. எனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் எனக்காக டெடிகேட் பண்ணிருக்கேன். நிறைய போறான்டா. Why this கொலவரி கொலவரி கொலவரிடா. இது அவருக்கு. எங்கேயோ பார்க்கிறாய் என்னையும் சொல்கிறாய், இலங்கை தாண்டிட மாயங்கள் செய்கிறாய். தனுஷ் சார் எனக்கு ஃபேவரட்டே தனுஷ். எதனால எப்போ இருந்து தனுஷ் ஃபேன்? திருடா திருடி படத்துல இருந்தே பேக் டு பேக் ஹிஸ் மூவிஸ் லைக் ஹிஸ் ஆக்டிங் அண்ட் டான்ஸ்லாம் அந்த ஒரு ஷாட்ல ஃபுல்லாவே அவர் நடிப்பாரு. அப்புறம் அதெல்லாம் ரொம்ப தங்க மகன் அப்போ வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க அந்த படத்துல ஒரு ரோலுக்கு. ஸோ தனுஷ் சார் வந்து போட்டோவை பார்த்துட்டு எந்த ரோலுக்கு சார்? சமந்தா ரோல். ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் சாரை நேரில் போய் மீட் பண்ணி ஆடிஷன்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை இந்த ஹீரோயினாவே பண்ணணும், அந்த ரோல் தான் வேண்டாம்னாங்க. தனுஷ் சார் வந்து இல்லை இதுக்கெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது படத்துல நல்ல ஒரு ரோல். உங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் சொன்னும் போது அவங்க ஒன்று சொன்னாங்க, பார்க்க சமந்தா மாதிரி இருக்கீங்க. வேற ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யூடியூப் டிப்ஸ் கேட்க சொல்லி தான் என்கிட்ட வந்து எல்லாருமே சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வேற வரீங்க அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே இருக்க ஒரு பிரச்சனை ஹேர் லாஸ். இங்க பாருங்க எவ்வளவு ஷாக்கா வராங்க. வாட்டர் கூட சில பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஏரியா பொறுத்தும் இருக்கு இல்லையா அந்த தண்ணி. ஸோ அதனால நான் ஆரோ வாட்டரால தான் ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கேருக்குள்ள வரும். ஸோ அது எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக ஃபுட் அந்த மாதிரி எடுக்கிறீங்களா? ஃபுட்டுலாம் இல்லை, நேச்சுரலாக சில டைம் ஏதாவது வீட்டில் ஷூட்டில் எதுவும் இல்லைன்னா பீட்ரூட் எடுத்துட்டு அதை வச்சு ஒரு பேக் பண்ணி ஃபேஸில் போட்டுருவேன். ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை வெளியிலேருந்து ஏதாச்சும் க்ரீம் வாங்கி பூசுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஆக்சுவலி நிறைய கிளினிக்கில் வந்து கொடுக்குறாங்க ஓகே ப்ரொமோஷனுக்காக. பட் ஐ டோன்ட் டூ எனிதிங் ஆர்டிஃபிஷியல் இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். தண்ணியில் இருக்கும்போது டேன் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் க்ரீம் நான் என்ன சொல்வேன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் எந்த போஸ்ட் போட்டாலுமே கீழே பேட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வந்துருக்கும். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பேட் கமெண்ட்ஸ் வந்தால் இக்னோர். அடுத்த ஒரு ரிசார்ட் இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கமெண்ட்ல திட்டினாங்களா அதை விட அதிகமாகவே திட்ட வாய்ப்பு இருக்கு. தனுஷ் சிம்பு படங்கள். ஐயோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிடுவாங்க மனிஷா ஸ்ரீ. ஸோ அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், மாடல், இன்ஃப்ளூயன்சரும் கூட. வழக்கமாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆரம்பிச்சு அவங்க யூஸ் பண்ணுற காஸ்டியூமோட ரேஞ்ச் என்ன, ரேட் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களோட சினிமா கெரியர் பற்றியும் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஹாய். ஹாய். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். அண்டு நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நீ உங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் சொன்னும் போது அவங்க ஒன்று சொன்னாங்க, பார்க்க சமந்தா மாதிரி இருக்கீங்க. வேற ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க மாதிரி இருக்கேன்ட்டு. நிறைய பேர் அந்த காம்ப்ளிமெண்ட். ஹைதராபாத் சைட் போனா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அந்த இது சொல்லுவாங்க. வேற ஏதாச்சும் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஹிந்தியில வந்து ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா? இல்லை, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நடிக்க வரணும் அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா? ஏன்னா வீடு வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து சினிமா பக்கமே கிடையாது, நீங்கள் தான் உள்ளே வரீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓகே சொல்லிட்டாங்களா ஃபஸ்ட்டு சினிமா? ஆக்சுவலி நான் வீட்டில் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் படம் சைன் பண்ணிட்டு வந்துட்டு தான் சொன்னேன். ஓகே. ஸோ மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன்ல ஃபர்ஸ்ட். ஸோ மாடலிங் பண்ணும்போது அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு வந்து ஒரு படம், என்ன இவ படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் போயிட்டு சைன் பண்ண பிறகு தான் சொன்னேன். ஏன்னா பெர்மிஷன் கேட்டானா கண்டிப்பாக அதை யோசிப்பாங்க, அதுக்குள்ளே நம்மளுக்கு இதாகிடும். ஸோ அந்த ஆடிஷன் வந்து அதுவும் ஒரு இதாக தான் சடன்லி இட் ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ அந்த படம் சைன் பண்ண பிறகு வீட்டுக்கு வந்து சொன்னாங்க. ஆனால் எதுவுமே சொல்லலை. ஓகே உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. ஸோ அந்த இதில் ஓகேன்ட்டாங்க. மூவிஸுமே நீங்கள் பண்ணது கேப்ஸ் இருந்திருக்கு படங்களுக்கு இடையில. அந்த கேப் ஏன்னா ஃபர்ஸ்ட் 2014 அப்புறம் 16 17 ஒன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேப். அது அந்த கேப் ஆக்சுவலி படிச்சுட்டு இருந்தேன் 14ல். ஸோ 16க்கு அப்புறமா தான் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலான்ட்டு இருந்தேன். தென் அம்மாவுக்கு சர்ஜரி நடந்தது, நீ சர்ஜரி. ஸோ அந்த டைமில் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தான் லைக் ஒர்க் சினிமா வந்து ஐ திங்க் போங் படத்துக்கு அப்புறமா ஒரு பேக் டு பேக் ஒரு 4 சர்ஜரிஸ் நடந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு.
ஓகே. அண்ட் நீங்க வந்து வீர சிவாஜி, போங்கு எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ ரெண்டுமே ஒரு உங்களுக்கு நல்ல படம் தான். அண்ட் பெரிய ஆக்டர்ஸும் கூட. ஸோ எப்படி இருந்துச்சு அவங்க கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல? ஆக்சுவலி நல்லா இருந்தது. வீர சிவாஜி வந்து ஷாமி அவங்களோட பண்ணும்போது லைக் ஏன்னா அவங்கள அஞ்சலி பாப்பா அந்த இதெல்லாம் நம்ம சின்ன பார்த்துருப்போம். ஸோ அதனால லைக் சொன்னேன் அவங்களுக்கு அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ரொம்ப டவுன் டு அர்த் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்போ அப்படியே நைஸாக நம்ம அஜித் சார் பற்றியும் அப்படியே மீட் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே பார்க்கலாம் அப்படிலாம் நிறைய நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பட் என்னன்னா அதுக்கு அந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியும் ஒரு படம் டைம் அப்போ நம்ம நல்ல இதாக இருப்போம். பட் அதுக்கப்புறம் டச் விட்டு போயிடும். பட் அவங்க எப்பவுமே சிம்பிள். அண்ட் போங்கு படம் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதையா இருக்கும். ஸோ அதை ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி அந்த கதை எனக்கு சொல்லும் போதே சதுரங்க வேட்டை படம் இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் பேட்டர்ன்ல போகும். அண்ட் எம்எல்ஏயோட பொண்ணு ரோல்ஸ் ராய்ஸ் கார் லாஸ்ட்ல நம்ம அது நமக்கு கொடுப்பாங்க அண்ட் ஆல் த திங். ஸோ அண்ட் நட்டி சார் அபவ் ஆல் தீஸ் திங்ஸ் தாஜ் சார் டைரக்டர் நட்டி சார் தான் இந்த ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஸோ அதில் பேர்லாம் எதுவுமே இல்லை. பட் இந்த கேரக்டர் பிரியாவோட வச்சு தான் இந்த கதையே போகும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே கண்டிப்பாக எனக்கு அது ஒர்க் பண்ணோன்னு ஒரு இதாக இருந்தது. ஏன்னா வீர சிவாஜிக்கு அப்புறம் அதுதான் ஒரு நல்ல ஒரு பிரேக் எனக்கு லைக். அண்ட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா இன்ஃப்ளூயன்சர் மாடல் அப்படிங்கிறதெல்லாம்? இல்லை ஆரம்பத்தில் வேற ஒரு ஐடியா இருந்து அதுக்கப்புறமா இது ஆக்சிடென்ட்ல வந்தீங்களா? இட் ஜஸ்ட் ஹேப்பன் ஆக்சிடென்ட்டாக தான். பட் பிஹைண்ட் த திங் லைக் ஸ்கூல் காலேஜஸ்லாம் எல்லாம் ட்ராமா சிங்கிங் காம்படிஷன் எல்லாத்துல ஃபஸ்ட்டு போய் நிற்கிற பேர் போய் கொடுப்பேன். ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பேட்மிண்டன் இதில் மட்டும்தான். ஸோ அந்த இதில் ஆல்வேஸ் தட் வாஸ் தேர் மைண்டில் இருந்தது. பட் அப்படியே நடந்துச்சு ஃப்ளோவில் லைக் மாடலிங்லேருந்து அப்படியே சினிமா. நான் கேள்விப்பட்டது உண்மைதான், நீங்கள் நல்லா பாடுவீங்க. ஆமா, பாட்டு பாடணும் கண்டிப்பா. ஓகே, வீடியோட எண்ட்ல வச்சுக்கலாம். அதற்கு முன்னாடி வந்து பியூட்டி டிப்ஸ் கேட்க சொல்லி தான் என்கிட்ட வந்து எல்லாருமே சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் வேற வரீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி அஸ் இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போது ஸோ நீங்க கண்டிப்பா முன்னாடி வந்து அவங்க எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து ஹேர் லாஸ். பாருங்க எவ்வளவு தாக்க வராங்க. அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? ஸோ அதுக்கான ஏதாச்சும் நீங்க எப்படி ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? மெயின் நம்ம என்ன இன்டேக் பண்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கண்டென்ட், நான் வந்து நிறைய தண்ணி குடிப்பேன். ரெண்டாவது வந்து நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். நான் அந்த இதெல்லாம் இது பண்ணுவேன். ஹேர் ஆயில் வந்து நான் வந்து ரொம்ப மற்ற இது மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை எவ்ரி ஆல்டர்னேட் அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கேல்ப் இருக்குல்ல, ஏன்னா ஸ்கேல்பே வந்து கொஞ்சம் ஆயிலி ஆகிடும். வென் ஐ ஒர்க் அவுட் நோ ஸ்வெட் ஆகிடும். ஸோ எவ்ரி டே சில டைம்லாம் நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். அப்புறமா சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், பிகாஸ் வாட்டர் கூட சில பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ஏரியா பொறுத்தும் இருக்கு இல்லையா அந்த தண்ணி. ஸோ அதனால நான் ஆரோ வாட்டரால தான் ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த நார்மல் வாட்டர்ல தண்ணியில வாஷ் பண்ணாலே சில பேருக்கு நிறைய பேருக்கு முடி கொடுக்கு. வாட்டர் கூட நம்ம வாஷ் பண்ற தண்ணி இருக்குல்ல, அதுக்கு நான் எல்லாரும் மினரல் வாட்டர்ல போய் வாஷ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். பட் ஆரோ வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி இஸ் பெட்டர் ஹேர் வாஷிங். ஸோ ஆக்சுவலி எனக்கே ரொம்ப திக்காக இருந்தது முடி. ஸோ அகெயின் வந்து கருவேப்பிலை நிறைய சாப்பிடுவேன். எல்லா ஃபுட்லேயும் டெய்லி கருவேப்பிலை பவுடர் எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. அது இட்லியோடையும் கருவேப்பிலை பவுடர் ஆக்கி சாப்பிட்றது. ஜஸ்ட் கருவேப்பிலையும் எம்டி ஸ்டமக்கில் ஒரு 4-5 கருவேப்பிலை அந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹேபிட் ஆக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்கின் கேருக்குள்ளே வரும். ஸோ அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக ஃபுட் அந்த மாதிரி எடுக்கிறீங்களா? ஃபுட்டெல்லாம் இல்லை. நான் ரொம்ப மேக்கப் ஹெவியாக பண்ணிட்டு அப்படி மேக்கப் ஷூட்டில் பண்ணாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி அதுதான் பண்ணுவேன். பட் ரொம்ப அந்த க்ரீம்ஸு டே க்ரீம் நைட் க்ரீம்ஸ் அந்த அதெல்லாம் நான் எதுவும் பண்ணுறதில்ல. நேச்சுரலாக சில டைம் ஏதாவது வீட்டில் ஷூட்டில் எதுவும் இல்லைன்னா பீட்ரூட் எடுத்துகிட்டு அதை வச்சு ஒரு பேக் பண்ணி ஃபேஸில் போட்டுருவேன். டேன் ரிமூவ் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு சில டைம் கேர்ட் இருக்குல்ல, கேர்டு மட்டும் எடுத்துட்டு அது மாதிரி. அடுத்த கேள்வி இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கும் நிறைய பேர் வீட்டில் இருக்கிற திங்ஸ் இதை எடுத்து போடு அதை எடுத்து போடுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட சீக்ரெட் என்னன்னு கேட்கலாம்னு நினச்சா நீங்கள் சொல்லிட்டீங்க. இது இல்லாமல் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஏதாச்சும் இருக்கா? நான் வந்து கரெக்டாக ப்ராப்பர்லி மார்னிங் இந்த ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் வந்து ரோஸ் வாட்டரோட நல்ல க்ளீன் பண்ணி அதை ஒரு காட்டனில் டிப் பண்ணி ரோஸ் வாட்டர் போட்டாலே நல்லா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா இதாக இருக்கும், ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதுவும் பெருசாக இல்லை. லைக் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா குக்கும்பர் எடுத்து கடலில் 2 இது வச்சுட்டு படுத்துக்குவேன், அவ்வளோதான். ஐஸ் இருக்கு இல்லையா, ஐசிங் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐஸ் வாட்டர் இதில் போயிட்டு ஃபேஸ் டிப் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அது சில டைம்ஸ் ஐசிங் கூட ஜஸ்ட் ஃபேஸ் டிப் பண்ணி அதுவும் பண்ணுவேன். சில அது எவ்ரிடே ஐ வில் நாட் சே, சில டைம் அது பண்ணுவேன் மாறி மாறி லைக் ஒரு சேஞ்சாக பண்ணுவேன். பட் ஏதாவது ஃபேஸ்க்கு ஒரு பேக் மாதிரி
வீட்டில் இருந்தானா அதை ஒரு பேக் மாதிரி போட்டுப்பேன். ஓகே. இந்த ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை வெளியிலேருந்து ஏதாச்சும் க்ரீம் வாங்கி பூசுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஆக்சுவலி நிறைய கிளினிக்ல வந்து கூப்பிடுவாங்க ஓகே. ப்ரொமோஷனுக்காக. ஸோ ஒரு வாட்டி ஒரு ஸ்கின் இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணேன். ஐ திங்க் ஸ்கின் விஸ்ட் அவங்க வந்து நல்லா இதுதான் பண்ணாங்க. பட் ஐ டோன்ட் டூ எனிதிங் ஆர்டிஃபிஷியல் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்கு ஃபேஸில் மேக்கப் பண்ணும்போதும் அந்த ஸ்பாஞ்ச் அப்படி சப்போஸிங் அவங்க வந்து வாஷ் பண்ணல இல்லை ஏதாவது அதை க்ளீனாக இல்லைன்னா எனக்கு இமீடியட்லி அலர்ஜி ஆகும். இன்ஃபேக்ட் கோவிட் டைமே மாஸ்க் போட்டிருப்போம்ல நம்ம எல்லாரும், மாஸ்க் போட்டு எனக்கு வந்து ரொம்ப ரேஷஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் என்னோட ஸ்கின்னால நான் ரொம்ப பெருசாக அந்த இதெல்லாம் க்ரீம்ஸ்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். ஏதாவது க்ரீம் நம்மளுக்கு இதாகிடுச்சுன்னா திருப்பி அதுக்கு போய் ஒரு டாக்டர்கிட்ட போகணும். எதுக்கு? ஸோ சிம்பிளாகவே அப்படி விட்டுருவேன். அண்ட் இப்போ நீங்கள் ஃபேஸுக்கு சொன்ன மாதிரி இப்போ பீட்ரூட் அரைச்சி பூசுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. அந்த மாதிரி முடிக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வீட்டிலேயே பண்ணியிருக்கேன். என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? அது டிஃப்ரெண்ட்டாக சொன்னீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, முடிக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஆண்டி இருக்காங்க. அவங்க அந்த பொமக்ரானட் இருக்குல்ல அதோட தோலெல்லாம் அரைச்சிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆக்கிடுவாங்க. அதோட தோலெல்லாம் அரைச்சிட்டு அதில் அந்த ஆம்லா அந்த அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்ல ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும். அந்த பவுடர் ஒரு பேக் மாதிரி பண்ணி நம்ம தலையில் போட்டுட்டு லைக் ஒரு 2 hours போட்டு உட்காந்திங்கன்னா இட் வில் பி ஃபைன். ஸோ அந்த பேக்கை வந்து கொஞ்சம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போடக்கூடாது, கொஞ்சம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் போட்டு. எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம்? மீன் தேங்காய் எண்ணெய்? தேங்காய் எண்ணெய் எனி டைம் தேங்காய் எண்ணெய் தான் இங்கே பெட்டரு. ஹேர் ஆயில் ஆனால் தேங்காய் எண்ணெய் தான். அண்டு இப்போது ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிலாம் இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக அதை வந்து பிரைட்னிங்காக வச்சுக்க நிறைய ஃபாலோ பண்ணும். முக்கியமாக சென்னையில் இருக்கும்போது டேன் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே. நாட் ஓன்லி ஃபேஸ், கை எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் க்ரீம் நான் என்ன சொல்வேன்னா பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கோங்க. பீட்ரூட் அண்ட் தென் கொஞ்சம் கடலை மாவு. பீட்ரூட்டை நல்லா அரைச்சிட்டு அது கடலை மாவு அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி கடலை மாவு அண்ட் கொஞ்சோண்டு ஹனி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு 1 hour உட்காந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை பீல் ஆகும் பாருங்கள், உங்கள் டேன் ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ் ஆகும். ஓகே. அது ஃபேஸ் மட்டும் இல்லாமல் கை ஃபேஸுக்கு கைக்கு காலுக்கு கூட நீங்கள் போடலாம். தட்ஸ் த பெஸ்ட் பேக். நான் யாருக்கு சொன்னாலும் அவங்க வந்து அதை நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா அந்த கடலை மாவு நம்ம போடுறோம் அண்ட் பீட்ரூட் இஸ் நேச்சுரல். நம்ம அது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடும். தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம். இல்லை ஜஸ்ட் அதை நீங்கள் அரைக்கும் போதே உங்களுக்கு இது தெரியும். அண்ட் தென் ஹனி. அண்ட் நீங்கள் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லை இன்ஃப்ளூயன்சர் ஆனதுக்கு அப்புறமா மாடல் ஆக போகிறோம்? அப்படி இல்லை, அப்போதுலேருந்தே நான் இது பண்ணிட்டு இருந்தேன், ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. நான் ஏன்னா ஸ்கூல் டைம்ஸில் ரொம்ப வெயிலில் இருந்து கருத்துருவோம். ஸோ அப்போ இந்த பேக்லாம் எடுத்து போட்டு அதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கும்போது நீங்கள் மேபி ப்ரொமோஷன் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் நீங்கள் எந்த போஸ்ட் போட்டாலுமே கீழே பேட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வந்துருக்கும். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? குட் கமெண்ட்ஸ் ஓகே பிரச்சனை இல்லை, பேட் கமெண்ட்ஸ் வந்தால் இக்னோர் தான். ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டுக்கு இதுக்கேடா இவ்வளோ பேட் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிச்சது நிறைய பேர். இப்போ ரீசெண்ட்லி என்னோட மெசஞ்சர் படம் அப்போ வந்து லைக் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. என்ன தெரியும் சினிமா பற்றி. நம்ம ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சது இல்லை எனக்கு ஏதோ ஒன்று தோணுது நம்ம வந்து சொல்கிறோம். லைக் இப்போ ஒரு ஆக்டர் இந்த திஸ் வெர்சஸ் திஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரைட்டா லெஃப்டா நம்ம ரெண்டுமே சொல்ல முடியாது இல்ல. ரைட் திஸ் ஆர் தட் தான் அது நானே எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ ஓகே. நாம திரும்ப புதுசா ஆரம்பிப்போம். ஓகே. சோ திஸ் ஆர் தட் ன்னு சொல்லும்போது லைக் ஆஃப் கோர்ஸ் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் வருது. அத நான் வந்து அப்படியே சரி இல்ல இந்த திஸ் ஆர் தட் வரதெல்லாம் நீங்க சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்குன்னு கிடையாது, எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலுமே அவங்களுக்கு இதுல சொல்லுவாங்க. ஏன்னா 2 ஃபேன்ஸ் அதுதான் பிரச்சனை. நீங்க ஒரே ஹீரோவோட படத்தை நீங்க திஸ் ஆர் தட் பேசினாலுமே இந்த படம் உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு கேட்பாங்க. அது அவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி லேட்டஸ்டா அதுக்கு முன்னாடி வந்து என்னோட சீரீஸ்லாம் பண்ணும்போது டெஃபினெட்லி நிறைய பேர் அந்த கமெண்ட்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க ஏன் அப்படி இப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் நடந்துச்சு, பண்ணிட்டோம், நடிச்சிட்டோம். அது சில பேருக்கு பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ பிடிச்சா ஓகே, பிடிக்கலாட்டி ஓகே அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஓகே. நம்ம இவன் இப்படி பண்ணா அப்படின்னு நம்ம அதை போய் நான் வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடுவேன். அது சரி ஓகே, அவங்களுக்கு பிடிக்கல, சரி ஓகே விட்டுடலாம். படிப்பேன் மெசேஜ்லாம் என்ன வருமோ இல்லை வேற தனியாக வர மெசேஜ் போடுவாங்க. அதுவும் டிஎம்ஸ் வேற நிறைய வந்து. ஆமா டிஎம்ஸ். ஸோ அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவேன். டிஎம்ஸ்ல ப்ரொபோசல்லாம் நிறைய வந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொபோசல் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்படிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக மெசேஜ் ஓகே அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆமாம். அண்ட் இப்போ நான் வந்து உங்ககிட்ட அந்த கேம் ஆட போகிறேன். திஸ் ஆர் தட் இருக்கு. திஸ் ஆர் தட். ஓகே. ஸோ ஓகே, திஸ் ஆர் தட்ல ஃபர்ஸ்ட் வந்து
ராஜமௌழி சார் படங்கள். ம் எல்லா படமும் இல்ல, பட் எங்களுக்கு தெரிஞ்ச படங்கள், தமிழ் ஆடியன்ஸ் தெரிஞ்ச படங்கள். ஓகே. சத்ரபதி அதுவா இல்ல மகதீராவா? மாவீரன் தமிழ்ல. சத்ரபதி. சத்ரபதியா மரியாதை ராமனா? சத்ரபதி. சத்ரபதியா ஈகாவா? சத்ரபதியா? ஈகா. நானி. நானி. நானி படம். ஓகே. நானியா பாகுபலியா? பாகுபலி. அப்கோர்ஸ் எல்லாரும் பாகுபலியா பாகுபலி 2வா? பாகுபலி. பாகுபலியா ட்ரிபிள் ஆரா? பாகுபலி. பாகுபலி 7 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் முன்னாடி. அடுத்த ஒரு திசா தட் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கமெண்ட்ல திட்டினாங்களா, அதை விட அதிகமாகவே திட்ட வாய்ப்பு இருக்கு. தனுஷ் vs சிம்பு படங்கள். ஓகே. நான் கேட்குறேன், எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்க. வல்லவனா திருச்சிற்றம்பலமா? அப்கோர்ஸ் தனுஷ் சார் படம். திருச்சிற்றம்பலம். காதல் அழிவதில்லை காதல் கொண்டேன். காதல் கொண்டேன். காதல் கொண்டேன். குத்துவா சொல்லானா? குத்து. தொட்டி ஜெயாவா புதுப்பேட்டையா? புதுப்பேட்டை. 10 தலை அசுரன். அசுரன். ஓகே. மாநாடு விஐபி. விஐபி. கோவிலா குட்டியா? கோவில். விடிவியா 3யா? 3ங்க 3. ஓகே. வினய் தாண்டி வரவே நல்லா இருக்கும் அந்த ஃபீல் குட் மூவி. நான் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ இல்ல இல்ல விடிவியும் நல்லா இருக்கும், 3யும் ரெண்டுமே நல்ல ஒரு ஃபீல் குட் லவ் மூவி. இது வந்து நான் கேள்வி மட்டும் தான் கேட்டேன், பதில் அவங்க தான் சொன்னாங்க. இது வந்து நீங்க வந்து தனுஷ் ஃபேன், பெரிய ஃபேன் கேள்விப்பட்டோம். எதனால, எப்போ இருந்து தனுஷ் ஃபேன்? இல்லை எல்லா படமும் எனக்கு வந்து அந்த திருடா திருடி படத்துலேருந்தே டிஃப்ரெண்டா இருக்கு. திருடா திருடி பார்த்துட்டு ஃபேன் ஆயிருக்கீங்க? இல்லை, அந்த டைம்லேருந்தே அவர் செம்ம டான்ஸுங்க. அந்த மன்மதராசா மன்மதராசா அந்த அந்த இதுலேருந்தே கண்டேன். அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஹிஸ் மூவிஸ் லைக் ஆக்டிங் அண்ட் டான்ஸ்லாம் அந்த ஒரு ஷார்ட்டில் ஃபுல்லாகவே அவர் நடிச்சுப்பார். அப்புறம் அதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி, தங்க மகன். அப்போது வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க அந்த படத்தில் ஒரு ரோலுக்கு. ஸோ தனுஷ் சார் வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு, எந்த ரோலுக்கு சார்? சமந்தா ரோலுக்கா? சமந்தா ரோலுக்கு இல்லை, அது ஆக்சுவலி வேற ஒரு விஜே. ஸோ அந்த ரோலுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தனுஷ் சாரை நேரில் போய் மீட் பண்ணி ஆடிஷன்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த ஹீரோயினாவே பண்ணணும், அந்த ரோல்லாம் வேண்டாம்னாங்க. சார் நான் பரவாயில்ல, நான் பண்ணுறேன் சார், நான் நடிக்கிறேன் அந்த படத்தில். ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டேன். நோ. அப்புறம் டேரக்டர் சொன்னாங்க, அவங்களே ரெடியாக இருக்காங்கன்னு எதுக்கு? அப்போ தனுஷ் சார் வந்து இல்லை அவங்க இந்த மாதிரி பண்ணு, இந்த இதுக்கெல்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது படத்தில் நல்ல ஒரு ரோல் அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் ரொம்ப சோகமாக தான் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கேட்டாங்க, தமிழ் தெரியுமான்னு கேட்டார் தனுஷ் சார். தமிழ் நல்லாவே தெரியும் சார் அப்படின்னு. ஐயோ சூப்பர். அவங்க ஆக்சுவலி ரொம்ப நார்த் இந்தியன் பொண்ணு, ஹிந்தி பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் அந்த படம் வாய்ப்பு போயிடுச்சு. தனுஷ் சாருக்கு ஹீரோயினாக நடிச்சிருக்கணும். சீக்கிரம் நடக்கும், அது நம்ம நம்புவோம், கண்டிப்பாக நம்ம நடக்கும். அண்ட் நீங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நேட்டிவ் என்ன, உங்கள் பேர்லையுமே ஒரு பேரை மாற்றிலாம் வச்சுருந்தீங்க. ஸோ அது எதனா? மனிஷா ஸ்ரீ தான் இருக்கானா இல்லை படத்துல ஸ்ரீ ஸ்க்ரீன் நேம். ஜஷ்னானி வந்து ஃபேமிலி நேம். ஓகே. நேட்டிவ் வந்து பிறந்தது வந்ததெல்லாம் சென்னை தான். சென்னை தான். பட் சிந்தி. தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? தெலுங்குலேயும் படம் பண்ணியிருக்கேன், 2 படம் பண்ணியிருக்கேன் தெலுங்குல. இப்போ அடுத்த படமும் இப்போ ஒன்று இருக்கு, அது நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது தெலுங்குல. ஓகே சூப்பர். அண்ட் இன்னும் ஒரு கேம் இருக்கு, நான் முடிச்சிடறேன். என்னோட ட்ரேட்மார்க் இது வந்து சொன்னாலே இல்லை, இது ஈஸி தான். இது வந்து கெஸ் த மூவி. ஒரு படத்தை டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், என்ன படம்னு கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? அம்மாவை ரொம்ப மதிச்சாலும் அவங்க பேச்சை கேட்காத ஒரு ஹீரோ. அம்மானா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, நான் பேச்சை கேட்க மாட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ. எல்லா தமிழ் ஹீரோவும் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாரையும் எதிர்த்து ஒரு வேலையை பார்க்குறாரு. வேலை இல்லாத பட்டதாரியா? இல்லை வெயிட் பண்ணுங்க. எல்லாரையும் எதிர்த்து ஒரு வேலையை பண்ற ஆளு. அவருக்கு ஒரு கனவு இருக்கு. அந்த கனவை யாரு சொன்னாலும், யாரு தடுத்தாலும் அந்த கனவை அடையணுங்கிறது மட்டும்தான் அவருடைய. அந்த கனவையும் அடைவாரு, அங்க ஹீரோயினையும் பார்த்துடுவாரு. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா மாறிடும். அண்டு கடை இல்ல, கேளுங்க, முழுசா கேளுங்க. இப்படிலாம் மாட்டிக்குவீங்க அப்புறம் அதெல்லாம் சொன்னீங்கன்னா. அண்டு அவர் கனவு அடைஞ்சதுக்கு அப்புறமா இவரோட உயிருக்கும் இவங்க அம்மா உயிருக்கும் ஆபத்து வந்துடும். ஆமா, அந்த ஆபத்துல இருந்து இவர் தப்பிச்சாரா, ஹீரோயின் கூட சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. ஒரு க்ளூ கொடுக்கலாமே? க்ளூ கண்டிப்பா க்ளூ இருக்கு. 3 ஹிண்ட் இருக்கு. அவங்க அப்பாவை கொன்ன வில்லன் தான் இவங்களையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவோட அப்பாவை கொண்டவர் தான். அடுத்த க்ளூ வந்து வில்லனும் ஹீரோவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஹீரோவுக்கு 2 அம்மா, வளர்ப்பு அம்மா, பெத்த ஒரு அம்மா. வளர்ப்பு அம்மா பேச்சதான் அவர் கேட்க மாட்டாரு, பெத்த அம்மாவுக்கு தான் பிரச்சனை வந்திருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் தான் சொன்னீங்க. ரொம்ப பிடிச்ச படமா? ஆமா.
நான் வேற எந்த படம் கேட்டாலும் அந்த படத்தை மட்டும் தான் சொன்னீங்க என்கிட்ட. வேலை இல்லாத பட்டதாரி. இந்த தனுஷ் படம் இல்லைங்க, தனுஷ் படம் இல்லை. பாகுபலி. கரெக்ட். பாகுபலி தான். கனெக்ட் ஆயிருச்சா? கனெக்ட் ஆயிடுச்சு. அதாவது இங்க இருந்து அவரோட கனவு என்னன்னா அந்த நீர்வீழ்ச்சி மேல ஏறி போறது, அதுக்கப்புறமா அங்க வந்து ஹீரோயினை மீட் பண்ணுவாரு. அப்பதான் வாழ்க்கையே மாறிடும். அதுதான் ஓகே. நீங்க ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை அப்படியே நீங்க சொல்ல போதுதான் அந்த இட்லி கடை அப்படியே ஸ்டோரி போயிடுச்சு. இட்லி கடை ஸ்டோரி, விஐபி ஸ்டோரி, இதெல்லாம் பாகுபலி ஸ்டோரி மாதிரி இருக்கான். இல்ல பாகுபலி ஸ்டோரி இல்ல. ஆனா நீங்க ஸ்டார்டிங் அந்த சொன்ன விதம் இல்ல, லைக் அவங்க லைஃபே மாறிடும். ஏன்னா இட்லி கடையில அப்படிதான் ஹீரோயின் மீட் பண்ணாரு. நீங்க அந்த சொன்ன ஃப்ளோ அப்படிதானே இருந்தது. உங்களுக்கும் அப்படிதானே இருந்தது. எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஆமா. ஏன்னா அப்படி கன்ஃபியூஸ் பண்ணாதான் நீங்க தனுஷ் ஃபேன் வேற. நான் தனுஷ் படம் எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். ஆனா தனுஷ் படம் எடுக்கல. ஓகே. சோ அதனாலதான் பாகுபலி எடுத்துட்டு வந்தேன். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஓகே. இப்போ எவ்வளவு பேர் என்ன திட்ட போறாங்கன்னு தெரியல. திட்டிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வேலையை போக வேண்டியதுதான். ஓகே. அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு இப்போ சாங் பாடுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? எல்லாரும் நல்ல மியூசிக் டைரக்டர் தான். யாரும் பேர் சொல்ல விரும்பல. இதுக்கப்புறம் திட்டு எனக்கு வேணாம். நீங்க திட்ட வேண்டாம். சரி ஓகே. அப்ப பாட்டு பாடிங்க ஸ்ட்ரைட்டா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் ஒன்று எனக்காக டெடிகேட் பண்ணிருங்க. ஆடியன்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுங்க. ஓகே. Why this கொலவரி கொலவரி கொலவரிடா. இது அவருக்கு. வேற ஏதாவது பாட்டு பாடுறான், அதை விட்டுருங்க. Why this கொலவரின்னு சொல்லிட்டு. ஐயோ. சரி ஓகே. வேற ஏதாச்சும் நீங்க இது பண்ணுங்க. கண்ணழகா காலழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பிரிந்தவை இல்லையடி அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகில் அழகாய் இல்லையடி எங்கேயோ பார்க்கிறாய் என்னையோ சொல்கிறாய் இலங்கை தாண்டிட மாயங்கள் செய்கிறாய். சூப்பரா பாடிட்டீங்க. அண்ட் இப்போ நல்லாவே பாடிட்டீங்க.